வணக்கம். MARO சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்லேருந்து நம்ம ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட மிஷின் வாங்கின கஸ்டமராக இருக்கட்டும், நம்மள்ட்ட மிஷின் வாங்குறதுக்காக என்கொயரிக்கு வர கஸ்டமராக இருந்தாலும் நம்மள்ட்ட சில டவுட்டுகள் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து சார் 5 ஸ்டேஜ்னு சொல்கிறீங்க, 7 ஸ்டேஜ்னு சொல்கிறீங்க, TDSன்றீங்க, UVன்றீங்க, UFன்றீங்க, UV லைட்டுன்றீங்க, எதுவுமே எங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். வாங்கினவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மள்ட்ட என்கொயரிக்கு வரவங்களுக்காக இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் அதை பற்றி ஒரு வீடியோவாக ரெடி பண்ணால் அவங்க தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்குவாங்களே அப்படின்ற ஒரு இதுக்காக தான் வந்து இப்போ நம்ம இந்த வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த 5 ஸ்டேஜ்னா என்ன, 7 ஸ்டேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஃபில்டராக எப்படி ஃபில்டர் ஆகுது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் வந்து உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஓ மிஷினில் முதல்ல வந்து பண்ணுறது வந்து ஃப்ரீ ஃபில்டர், அதாவது முன் வடிகட்டி. அதுக்கு பேர் வந்து தமிழில் வந்து முன் வடிகட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மிஷின்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மிஷினில் வெளியில் பார்த்தீங்கன்னா உருளையாக இது மாதிரி ஒன்று வெளியில் தொங்கிட்டு இருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து முன் வடிகட்டி. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு பிபி ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். இது வந்து ஃபான்ச் ஃபில்டர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பாலிப்ரோப்ளைன் ஒரு மெட்டீரியலால் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெட்டீரியல் வந்து சின்ன சின்ன ஊசியால் போடப்பட்ட தோல்கள் ஓட்டைகள் இருக்கும். அதில் வந்து இது வந்து இருக்க தண்ணியிலேருந்து வர டஸ்ட்டு, களிமண், மணல், துரு, பாசி இது எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி இது வந்து மிஷினுக்குள்ளே தண்ணி இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர். இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தண்ணியிலேருந்து வர்ற 10 மைக்ரான்லேருந்து 50 மைக்ரான் உடைய மண், கல், தூசி, பாசி எல்லாத்தையுமே வந்து இது வந்து தடுத்து நிப்பாட்டிடும். இதில் முடித்ததுக்கப்புறம் தான் இதில் இருக்க தண்ணி தான் வந்து அடுத்து வந்து மிஷினோட அடுத்த ஃபில்டருக்கு போகும். அடுத்த ஃபில்டர் பார்த்திங்க அப்படின்னா செனிமெண்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது மிஷினில் இருக்க முதல் ஃபில்டர் இதுதான். இதுவும் வந்து முன் வடிகட்டி மாதிரியே தான். இது வந்து ஃப்ரீ ஃபில்டர். இதுலேயும் வந்து பாலிப்ரோப்ளைன் மெட்டீரியல்லாம் ஆனது தான். ஆனால் இது வந்து அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மைக்ரான் முதல் 10 மைக்ரான் வரல இருக்க டஸ்ட்டுகள் எல்லாத்தையுமே இதுலேயும் வந்து இந்த ஃபில்டர்லேருந்து பழைய ஃபில்டர்லேருந்து தப்பிச்சு வர எல்லா மண், கல், பாசி எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபில்டர் வடிகட்டி முடிச்சுட்டு தான் அடுத்த ஃபில்டருக்கு அனுப்பும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபில்டர். இதுதான் செனிமெண்ட் ஃபில்டர். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது ஃபில்டர் வந்து ஃப்ரீ கார்பன் ஃபில்டர். இந்த ஃப்ரீ கார்பன் ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார், தேங்காய் ஓடு, அது இல்லாமல் கார்பன் இந்த மெட்டீரியலால் செய்யப்பட்டது இந்த ஃப்ரீ கார்பன் ஃபில்டர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியிலேருந்து வர பேட் ஸ்மெல்ஸ், துர்நாற்றம், குளோரின், தேவையில்லாத கரிம சேர்மங்கள் இது எல்லாத்தையுமே நீக்கி இது வந்து க்ளீன் பண்ணி தான் அனுப்பும். இது வந்து 3rd ஸ்டேஜ். இதுதான் வந்து ஃப்ரீ கார்பன் ஃபில்டர். இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6000 லிட்டர் வரலாம் தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் மாற்றி தான் ஆகணும். அடுத்து 4வது ஸ்டேஜ் ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆர்ஓ மிஷின்லேயுமே இது மாதிரி ஒரு ஹவுசிங் ஒன்று இருக்கும். இந்த ஹவுசிங் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மெமரண்ட் ஃபில்டர். இந்த மெமரண்ட் ஃபில்டர் தான் வந்து ஆர்ஓ இதுலேயே ரொம்ப முக்கியமான ஃபில்டர். இதுதான் வந்து தண்ணியோட டேஸ்ட் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது இது ஒன்று தான், இந்த ஆர்ஓ மெமரண்ட் ஃபில்டர். இதை வந்து தமிழில் பார்த்திங்கன்னா நுண் சவ்வு வடிகட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து தண்ணியில் இருக்க உப்பு, இதில் இருக்க தேவையற்ற கெமிக்கல், தேவையுள்ள தேவையில்லாததுலாம் தெரியாது, இதில் இருக்க வர்ற எல்லா கெமிக்கல், தூசு, மண் எல்லாமே 1 மைக்ரானுக்கு உட்பட்ட எல்லாத்தையுமே வந்து இது வந்து க்ளீன் பண்ணி தான் தண்ணியில் வெளியில் அனுப்பும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெமரான் ஃபில்டர்லேயே வந்து 4 வகையான ஃபில்டர் இருக்குது. மைக்ரோ ஃபில்டர், நானோ ஃபில்டர், அல்ட்ரா ஃபில்டர், அப்படி இப்படின்னு நிறையா ஃபில்டர் வகைகள் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ இதை பற்றியே ஒரு தனியாக வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் வந்து ஃபில்டர்லேயே வந்து ஆர்ஓ ஃபில்டர்லேயே வந்து மிக முக்கியமான ஃபில்டர். இதில் தான் வந்து தண்ணியோட டேஸ்ட்டு எல்லாமே மாறக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை டிடிஎஸ், லோ டிடிஎஸ் அப்படின்லாம் இருக்குது. அது வந்து எப்படின்னா தண்ணியில் இருக்க உப்பினுடைய அளவு தான் நம்ம டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெமரன் வந்து 2000 டிடிஎஸ், 4000 டிடிஎஸ்ன்னு இருக்குது. அது உங்கள் வீட்டு தண்ணிக்கு ஏற்றாப்புல தான் இதோட ஃபில்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மெட்டீரியல்ஸில் வந்து பண்ணுறாங்க. செல்லுலோஸ் ஈஸ்டர், பாலிவினைலைட் ஃப்ளோரைடு,
டெப்லானு, செராமிக்கு, அது இதுன்னு இதில் ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸில் போனாங்க. இது வந்து உங்கள் வீட்டு தண்ணிக்கு ஏற்றாப்புல தான் வந்து இந்த ஃபில்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணி தான் போட முடியும். இது வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா வீட்டுக்கும் ஒரே மாதிரி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. உங்கள் வீட்டு தண்ணியை செக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோட டிடிஎஸை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபில்டர் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்த ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கார்பன் ஃபில்டர். இது வந்து என்ன பண்ணணும்னா 5 ஸ்டேஜில் வந்து இது வந்து இதுதான் கடைசி ஸ்டேஜ். 5வது ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறது நம்ம போஸ்ட் கார்பன் ஃபில்டர். இந்த ஃபில்டர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் நார் இதில் வந்து கார்பன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன கார்பன்னா ஆக்டிவேட் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கார்பன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கார்பன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை வந்து ஆர்ஓ ஃபில்டரில் வந்து நம்ம சுத்தமாகி வர்ற தண்ணியில் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற அந்த டஸ்ட்டு இதை எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு பாக்டீரியா வைரஸ் எல்லாமே கொல்றதுக்கான அந்த ஆக்டிவேட் கார்பன் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்ன பண்ணுவோம்னா தண்ணியில் இருக்க கொஞ்சம் ஸ்மெல்லையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த போஸ்ட் கார்பன் ஃபில்டர். நம்ம 5 ஸ்டேஜ் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிற மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம காமிச்சிருக்க இந்த மொத்தமான இந்த 5 வகையான ஃபில்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மொத்தத்துக்கு அவ்வளோதான் இருக்கும். இந்த 5 ஃபில்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது தான் 7 ஸ்டேஜ். அது வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 ஃபில்டர்ஸ் இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 5 ஸ்டேஜில் வந்து அந்த ஃபில்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ சில மிஷின்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ஓ போட்டிருப்பாங்க. நம்ம இந்த ஆர்ஓன்றது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த 5 ஃபில்டரை யூஸ் பண்ணுறது தான் அந்த ஆர்ஓ. அதோட 5 ஸ்டேஜ் முடிஞ்சு. இப்போ வந்து இந்த 6 ஸ்டேஜ் 7 ஸ்டேஜ் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த யூவின்னு போட்டிருப்பாங்க, யூஎஃப்னு போட்டிருப்பாங்க. இந்த டிடிஎஸ்ன்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அது வந்து தண்ணியில் இருக்க உப்பினுடைய அளவு தனிமங்களுடைய அளவு தான் டிடிஎஸ்ன்னு பண்ணுவாங்க. இந்த யூவி யூஎஃப் இதுக்கப்புறமா வந்து தண்ணி டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று 6th ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா யூவி யூஎஃப்னு போட்டிருப்பாங்க. யூவி யூஎஃப்னு போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டு மூலமாக தண்ணியில் இருக்க பாக்டீரியாஸ் வைரஸ் இது எல்லாத்தையுமே கொல்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த அல்ட்ரா யூவின்னு சொல்கிறது வந்து அல்ட்ரா வயலட் லைட் இதுக்கு பேர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 ஸ்டேஜ்லேயும் தப்பி வரக்கூடிய ஒரு சில வைரஸ் பாக்டீரியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மைக்ரான் கீழே இருக்க பாக்டீரியாஸ் வைரஸ்லாம் இருக்குது. அந்த வைரஸ் இதெல்லாம் கொல்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த யூவி லைட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லைட் வந்து அடிக்கடி மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது.